அமாவாசை சங்கல்பம். நீங்கள் ஆச்சமனமெல்லாம் செய்துவிட்டு பவித்திரம் போட்டுக்கொண்டு தலையில் 5 முறை மெதுவாக குட்டிக்கொண்டு சுக்லாம் பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வ விக்ன உபசாந்தயே வைஷ்ணவார். ஹரி ஓம் தத்சது. ஸ்ரீ கோவிந்த 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 கோவிந்தः யஸ்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணு ஆக்ஞயாம் பர்வத்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः பதீயபராத்தே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாபிகம் சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதக்கண்டே மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாபகாரிகே பிரபவாதீனாம் சக்தியாக சம்பஸ்வராணாம் மத்தியே இதானி மங்களகர பராபவ வருஷ நாம சம்பஸ்வரே உத்தராயணே வசந்தருதௌ ரிஷபமாசே கிருஷ்ணபக்ஷே சதுர்தஷ்யாம் உபரி அமாவாஸ்யாயாம் சுபதிதௌ வாசரः பானுவாசர யுக்தாயாம் திருதி நாம யோக யுக்தாயாம் சகுனீகரண யுக்தாயாம் ரோகிணி நட்சத்திர சம்யுக்தாயாம் சுபநட்சத்திர சுபயோக சுபகரண ஏவங்குண சகல விசேஷேன வசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ பூனல் இடம் போட்டுங்கோ. உதாரணமாக வாதூல கோத்திரஸ்ய அப்பா இருந்தாக்க அப்பா விடுங்கோ, தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா. கோத்ரானாம் பிதாமக பிரபிதாமகானாம் பித்ருப்பிரபிதாமகானாம் வாதூல கோத்ராயாக அம்மா பேர், அப்பாவோட அம்மா பேர், அப்பாவோட பாட்டி பேர் சொல்லுங்க. வசுருத்ர ஆதித்ய சொருப மமன் சொல்லுங்க. மாதுகு பிதாமிகி பிரபிதாமகீனாம். அடுத்தது உதாரணமாக அம்மா பிறந்த கோத்திரத்தை சொல்லுங்கள். தெரியாதவர்கள் அது பரவாயில்லை. அம்மாவோட அப்பா பேர், அம்மாவுடைய தாத்தா, அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர், அம்மாவோட அம்மா, அம்மாவோட பாட்டி. சில பேருக்கு அந்த அம்மாவோட அப்பாவுக்கு 2 தாரங்கள் இருக்கலாம். புரியுதா? அம்மாவோட அப்பா சொன்னீங்க, அம்மாவோட தாத்தா, அம்மாவோட கொள்ளு தாத்தா, அம்மாவோட அம்மா, அதே அம்மாவுக்கு இன்னொரு அம்மா இருப்பாங்க, சிறு தாயார். அவங்க பேர் சொல்லுங்க. அம்மாவோட பாட்டி, அம்மாவோட கொள்ளு பாட்டி பேரை சொல்லி வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூப சபத்னீக மாதாமக மாதுகு பிதாமக மாதுகு பிரபிதாமகானாம் உபயவம்ச பிதிருநாம் அக்ஷய்ய திருப்தியர்த்தம் அமாவாஸ்ய புண்ணியகால தர்சஸ்ரார்த்த பிரதிநிதி திலதர்ப்பண ரூபேன அத்தியகரிஷே. புனல் வளம் போட்டு எடுக்குப்புள்ள கீழே போட்டு கையை தொடச்சுண்டு ஆச்சமனம் பண்ணி ஆவாகனம் பண்ணி தர்ப்பணம் பண்ணி 12 முறை வளம் வந்து தெற்கு பார்க்கி விழுந்து வணங்கிவிட்டு ஜலத்தை கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு காயன வாச்சா பண்ணி பிறகு ஆச்சமனம் பண்ணிவிட்டு தான தர்மங்கள் செய்யுங்கள். கோயில் குளங்களில் உள்ள மீன்களுக்கு, எறும்புகளுக்கு, பட்சிகளுக்கு, பசுகளுக்கெல்லாம் உணவு. ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஆவியில் வெந்து போன பொருள்களை, இட்லி, இடியாப்பம், வீட்டில் செய்த சுத்தமான பொருட்களை அன்னதானமாக வழங்குவது நல்லது. மறுநாள் சங்கல்பம் அதே தான். ஆச்சமனம் பண்ணி பவித்திரம் போட்டுண்டு அதே சுக்லாம்பரதம் விஷ்ணும் சொல்லி அப்படி பண்ணிவிட்டு மமோ பார்த்த சமஸ்த துரிதக்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பரமேஸ்வரி ஆக்ஞயா பிரீத்தியர்த்தம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பிரீத்தியர்த்தம் ஹரி ஓம் தத்சது. ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தः அஸ்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணுராக்ஞ பர்வத்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः பதீயபராத்தே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வதமன்வந்தரே அஷ்டாபிகம் சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதக்கண்டே ருந்தாரண்யக்ஷேத்ரே மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே ஜகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாபகாரிகே பிரபவாதீனாம் சக்தியாக சம்பஸ்வராணாம் மத்தியே இதானி மங்களகர பராபவ நாம சம்பஸ்வரே உத்தராயணே கிருஷ்மருதோ மிதனமாசே கிருஷ்ணபக்ஷே அமாவாஸ்யாயாம் சுபதிதௌ வாசரः இந்துவாசர யுக்தாயாம் சூலநாம யோக உபரி கண்டநாம யோக யுக்தாயாம் நாகவகரண யுக்தாயாம் மிருகசீரிஷோ நட்சத்திர சம்யுக்தாயாம் சுபநட்சத்திர சுபயோக சுபகரண
ஏவங்குண சகல விசேஷேன வசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் பிரதக்ஷண அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ பூணலிடம் ஸ்ரீ பகவதாக்கியா ஸ்ரீமன்னாராயண பிரீத்தியத்தம் கோத்ராணாம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா கோத்ராணாம் அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி வசுருத்ர ஆதித்யஸ்வர்ப மம பிதிரு பிதாமக பிரபிதாமகானாம் கோத்ராயः மாதுகு பிதாமகி பிரபிதாமகீனாம் அம்மாவோட கோத்திரம், அம்மாவோட அப்பா, அம்மாவோட தாத்தா, அம்மாவோட கொள்ளு தாத்தா, அம்மாவோட அம்மா, அம்மாவோட பாட்டி, அம்மாவோட கொள்ளு பாட்டி, வசுருத்ர ஆதித்ய சொல்வ சபத்னிக மாதாமக மாதுகு பிதாமக மாதுகு பிரபிதாமகானாம் உபயவம்ச பித்ருணாம் தத்தது கோத்ராணாம் தத்தத்சர்மணா வசு வசு ஸ்வரூபானாம் பிதிருய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பித்ருணாம் அக்ஷய்ய திருப்யத்தம் பிரதக்ஷிண அமாவாஸ்ய த்விதீய தின தர்சஸ்ரார்த்த பிரதிநிதி தில தர்ப்பண ரூபேன அத்திய கரிஷே. பூனல் வெள்ளம் போட்டு இடுக்கு பிள்ளை கீழே போட்டு தொடச்சிட்டு மறுபடியும் பூனல் இடம் போட்டுட்டு தர்ப்பணத்தை செய்யுங்கள். செய்து முடித்து விட்டு இன்றும் மாலை ஜலதீபம் ஏற்றுங்கள். தான தர்மங்களை செய்யுங்கள். எதுவும் என்னுடைய இதெல்லாம் அனைத்தும் உடைய அருளால் அருணாச்சலம்.